வணக்கம் மக்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 6 தான் பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பார்ட் 4 பார்ட் 5 கண்டினியூஷன் தாங்க இது. சரி, பார்ட் 4 பார்ட் 5 என்னங்க பார்த்தோம்? இந்த இன்ஃபர்மேஷன்ல எதை வேணா கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிங்க, பிரின்சிபலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது தொடர்பான டிஃப்ரெண்டான மற்றும் ரிப்பீட்டடான கணக்குகளை தான் பார்ட் 4லயும் பார்ட் 5லயும் பார்த்தோம். இன்னைக்கும் நிறைய முக்கியமான கணக்குகளையும் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கணக்குகளையும் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரிங்களா? சரி, முதல்ல ஃபார்முலா ரீகேப் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போயிருவாங்க. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா PNR/100. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரி, P என்னன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் அசல். சரிங்களா? N அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலம், இயர். சரிங்களா? அதாவது காலம் என்பது இங்க வருடத்தை குறிக்கும். இந்த ஃபார்முலாவை பொறுத்த அளவுல காலம் என்பது வருடத்தை குறிக்கும். சரி, காலம் அப்படிங்கிறது கொஸ்டின்ல எந்த 3 விதமா கேட்பாங்க. சரிங்களா? ஒன்னு வருடத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க, இயரை கொடுத்துட்டு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா நாட்களை கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா மாதங்களை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இங்க நம்மளுக்கு வருடத்தை கொடுத்துட்டா எந்த விதமான பிரச்சனையுமே இங்க கிடையாது. சரிங்களா? ஒருவேளை நாட்களையோ மாதங்களையோ கொடுத்துட்டா அதை நம்ம வருடமாக மாத்தணும். சரி, நாட்களை எப்படி வருடமாக மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட நாட்களை 365 டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு வருடமாக மாறிடும். சரிங்களா? சரி, ஒருவேளை மாதங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மாதத்தை 12ஆல வகுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வருடமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 60 மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 60 12ஆல வகுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வருடமாக மாறிடும். சரிங்களா? இப்படி வருடமாக மாத்தாம டைரக்டா இந்த எண்ணுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா வரும். சரிங்களா? அதனால வருடம் கொடுத்தது பிரச்சனை இல்லை, அப்படி கொடுக்கலாம் வருடமாக மாத்திட்டு தான் நீங்க பண்ணணும். சரிங்களா? கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. சரிங்களா? அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, முதல் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா A = P + SI. சரிங்களா? A அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த தொகை. சரிங்களா? சரி, மொத்த தொகைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அசலும் வட்டியுமாக திருப்பி செலுத்துவதுதான் மொத்த தொகை. சரிங்களா? அதாவது அசல் மற்றும் தனி வட்டியினுடைய கூடுதலை தான் என்ன சொல்லுவோம்? மொத்த தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுதான் என்னது? அமௌண்ட். சரிங்களா? சரி, இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம். சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? Find the principal on an amount 11,800 at 6% per annum for 3 years being simple interest annually. அதாவது 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்கிறத முதல்ல அப்படி எழுதிக்கிடுவோம். சரிங்களா? அவங்க ஃபைண்ட் த பிரின்சிபல்னு அழகா கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம் என்னதான்? பிரின்சிபல் அசலை கண்டுபிடிக்கிற மாடல் தான். சரிங்களா? சரி, இருக்கட்டும். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அசலுக்கு வட்டி வீதம் இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு அசல் இருந்தாதான் அதுக்கு நம்ம தனி வட்டியோ போட முடியும். சரிங்களா? அப்போ ஒரு அசலுக்கு என்ன பண்றாங்களா 6% வட்டி வீதம் போடுறாங்க. சரிங்களா? தனி வட்டி வீதத்துல 6% வட்டி வீதம் போடுறாங்க. சரிங்களா? சரி, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இங்க எவ்வளவு? 6%. சரிங்களா? சரி, இருக்கட்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. சரிங்களா? அப்ப N = எவ்வளவு? 3 இயர்ஸ். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்படி ஒரு அசலுக்கு 6% தனி வட்டி வீதம் போட்டு அது 3 ஆண்டுகள் கழிச்சு நம்மளுக்கு வட்டியும் முதலுமாக கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 11,800 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குதான். சரிங்களா? அதாவது மொத்த தொகைன்னு நம்மளுக்கு என்னதுங்க? P + SI, அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் என்னது? மொத்த தொகை. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு மொத்த தொகையா 3வது ஆண்டுல எவ்வளவு கிடைக்குதா? 11,800 ரூபாய் கிடைக்குதான். அசல் யாது? அதான் கேள்வி. சரிங்களா? அதாவது நான் ஒரு கோர்வையா சொல்றேங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போடுறோம்னு வைங்களேன், அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அது என்னது? வட்டி. சரிங்களா? அப்போ அதே மாதிரிதான் ஒரு அசல் இருக்குது. அந்த அசலை எதுலயோ கொண்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதற்கான வட்டி வீதம் என்னவாக இருக்குது? 6% இருக்குது. அப்போ 3 ஆண்டுகள் கழிச்சு நம்மளுக்கு கையில எவ்வளவு மொத்தமா கிடைக்குதான்? வட்டியும் முதலுமாக, அதாவது அசலும் வட்டியுமாக நம்ம கையில எவ்வளவு கிடைக்குதா? 11,800 ரூபாய் கிடைக்குதான். அப்ப அந்த அசல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா?
இந்த மாதிரி மாடல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ஃபார்முலாமே யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதாவது SA = PNR/100 யூஸ் பண்ணுவோம், A = P + SA யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சரி, அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னங்க, PNR/100 சரிங்களா. சரி, இங்க நம்மளுக்கு பிரின்சிபல் தான் தெரியணும். பிரின்சிபல் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் வலது பக்கம் கொண்டு போய் இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்ப SI × 100/NR அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. சரி, ஈக்குவல் டு P சரிங்களா. இதுதான் நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது இந்த SI N R இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. ஆனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா, கலர் சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல புரிஞ்சுக்கிறதுக்கு. கலர் என்ன சேஞ்ச் பண்ணனே தெரியலங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச கலர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது சேஞ்ச் பண்ணுவோம் சரிங்க அடுத்த வாட்டி. சரி இருக்கட்டும், இங்க பாருங்க நம்மளுக்கு N தெரிஞ்சிருச்சு எவ்வளோ 3 ஆண்டுகள், R தெரிஞ்சிருச்சு எவ்வளோ 6%. இந்த SI தனி வட்டி எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து தான் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த SI நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. அமௌண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, இனிமேல் நமக்கு என்ன கஷ்டம் சரிங்களா. அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா P + SI இதான ஃபார்முலா. நான் சொல்லி தான் தெரியணும்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இப்ப பாருங்க நம்ம பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியாது சரிங்களா. அப்போ SI தான் இந்த ஃபார்முலாக்கு நம்மளுக்கு தேவை சரிங்களா. இந்த ஃபார்முலாக்கு நம்மளுக்கு SI தான் தேவை. அதனால SI மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா. SI மட்டும் வலது பக்கம் வச்சுக்கோங்க. P மட்டும் A பக்கம் இருக்கு சைடா, அதாவது இடது பக்கம் கொண்டு வந்துருங்க சரிங்களா. அப்போ A - P = SI சரிங்களா. இந்த ஃபார்முலாக்கு நம்மளுக்கு SI தேவை. அதனால தான் SI மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்கோம் சரிங்களா. இங்க நம்மளுக்கு மொத்த தொகை எவ்வளவு 11,800 - P = S.I சரிங்களா. அப்போ இங்க SI அப்படின்னு இருக்க இடத்துல ஃபுல்லா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், 11,800 - P சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ இங்க 11,800க்கு சாரிங்க SIக்கு பதிலாக 11,800 - P × 100/N எவ்வளவுங்க 3 சரிங்களா. 3 ஆண்டுகள் 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 6% = P சரிங்களா. சரி இருக்கட்டும். மூவி 2 6 I 2 10 0 சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்ப பாருங்க P எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரணும் சரிங்களா. P எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. சரி, அந்த வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா பாருங்க 11,800 - P × 50/3 × 3 எவ்வளவு இருக்கும் 9 சரிங்களா. அப்போ 50/9 இருக்கும். 50/9 மட்டும் வலது பக்கம் கொண்டு போயிரும் சரிங்களா. அப்போ 11,800 - P = P 50/3 × 3 50/9 50/9 வலது பக்கம் போவேல 9/50 தலைகீழாக மாறும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்போ இந்த P திரும்ப வலது பக்கம் கொண்டு போவோம். அப்ப P எல்லாம் ஒரே பக்கமா என்ன ஆயிரும், அலைன் ஆகிரும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி தான் நீங்க அப்ரோச் பண்ணணும் சரிங்களா. क्वेश्चन இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அப்ப 11,800 = 9 × P/50 - P வலது பக்கம் போவேல +P ஆக மாறிடும். அப்போ இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 11,800 - = 1 × 9 எவ்வளவுங்க 1 × 9P 9P தான் பிளஸ் 50 × P 50P சரிங்களா /50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி இருக்கட்டும். இப்போ இந்த 50 மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிரும் சரிங்களா. அப்போ 11,800 டிவைட்ல இருக்கக்கூடிய 50 இடது பக்கம் போவேல மல்டிப்ளிகேஷனுக்கு போகும் சரிங்களா. 50 = 9P + 50P 59P சரிங்களா. 59P. இப்போ இந்த 59 என்ன பண்ணிருங்க இடது பக்கம் கொண்டு போயிருங்க. இப்போ 11,800 × 50/59 = P சரிங்களா. அப்போ ஓர் 59 59 2 59 118 சரிங்களா. அப்போ 2 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 200 × 50 10,000 சரிங்களா. 10,000 என்பதுதான் அசல். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சார் சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால ப்ரொசீஜரை நான் ஞாபகம் சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகளுக்கு 2 ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சரி அடுத்த கணக்கும் இதே மாடல் தான் பார்க்க போறோம். சரி எதுக்கும் நல்லா மனசுல ஆகட்டுமே, எத்தனை தடவை பார்த்தா என்ன மனசுனாலும் போதும் சரிங்களா. சரி என்ன கொடுத்துருக்காங்க, a principal becomes 10,050 at the rate of 10% in the year 5 year. Find the principal. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு
10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2021 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, மேல பார்த்த மாதிரியே தான் என்ன கொடுத்துட்டாங்க, குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தொகைக்கு 10% வட்டி வீதமா, ஒரு தொகைக்கு வட்டி வீதம் போட்டாங்கன்னா அந்த தொகை என்னவாக இருக்கும், பிரின்சிபல் அசலாக இருக்கும். சரிங்களா? ஒரு அசல் இருக்குதுங்க, அந்த அசலினுடைய வட்டி வீதம் என்னவாக இருக்குதா, அசலினுடைய வட்டி வீதம் 10% இருக்குதான். சரிங்களா? சரி இருக்கட்டும், அந்த வட்டி வீதம் போடுறாங்க, ஒரு அசலுக்கு வட்டி வீதம் போடுறாங்க. அந்த அசல் என்ன ஆகுதான், 5 ஆண்டுகள் கழிச்சு 10,050 கிடைக்கிறதா. சரிங்களா? அப்போ இங்க ஆண்டுகள் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 5 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ரூபாயா நம்மளுக்கு கிடைக்குதான், அமௌண்ட் தான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குதான், 10,050 கிடைக்குதான். சரிங்களா? இங்க நாங்க எப்படிங்க இது அமௌண்ட்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்க, பிரின்சிபல் பிகம்ஸ். சரிங்களா? அதாவது இங்கிலீஷ் கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு பிரின்சிபல் பிகம்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது பிரின்சிபல் கிவ்ஸ், அதாவது பிரின்சிபல் என்னத்தை கொடுக்கும், பிரின்சிபல் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல வட்டி போட்டாதான் நம்மளுக்கு வட்டி வீதம், அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது பிரின்சிபல் ஆன சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? சர்டைன், அதாவது இங்கிலீஷ் கொஸ்டின்ல இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை எப்படிங்க நாங்க அமௌண்ட் மொத்த தொகை நாங்க எப்படிங்க எடுத்துக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்க, எ பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, பிகம்ஸுக்கும் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே, ஒரு பிரின்சிபல் பிகம்ஸ்னு வந்துச்சுனாலே அது அமௌண்ட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எ பிரின்சிபல் ஆன் அ சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிவ்ஸ், கிவ்ஸ் என்னது, என்னது டி, ஏதாச்சும் கிளாஸ் வச்சு குடிச்சிருக்கலாம்ல, எத்தனை தடவை நான் பேசுதேன், தண்ணி தானே குடிச்சிட்டு தாரேன். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படி நாங்க அமௌண்டா எடுத்துக்கிறது, அதாவது பிரின்சிபல் பிகம்ஸ் கொடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல, இங்க 10,050 கிடைக்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க. நாங்க இது எப்படி அமௌண்ட் அந்த நேரத்துல எங்களுக்கு எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி தரேன் பாருங்க. அதாவது பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது பிரின்சிபல் என்னவாக மாறுதான், என்னவாக கிடைக்குதான், நம்மளுக்கு 10,050 கிடைக்குதான். சரிங்களா? அதாவது நான் உங்களுக்கு அதாவது இங்க நீங்க 10,050 மொத்த தொகையாக எடுத்திருக்கீங்களங்க, அதை எப்படி நாங்க குழப்பாம அதை நான் எப்படி கன்சிடர் பண்றது, அமௌண்டா நான் மொத்த தொகையை அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இங்கிலீஷ் கொஸ்டின்ல எ பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்னது, அசல். பிரின்சிபல்னா என்னது, அசல். சரிங்களா? அந்த பிரின்சிபல் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிகம்ஸ்னா என்னவாக கிடைக்கிறது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதை குறிக்கிறது. இதே ஒருவேளை தனி வட்டியாக இருந்துச்சுன்னா it yields. சரிங்களா? principal on a certain rate of interest yields and simple interest. சரிங்களா? வட்டியை அது கொடுக்கும். ஆனா பிகம்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இது வந்து மொத்த தொகையாக கிடைக்கிறத சொல்றதுதான் இங்க பிகம்ஸ். சரிங்களா? பிரின்சிபல் என்னவாக கடைசி நம்மளுக்கு கிடைக்குது, 10,050 கிடைக்குதுன்னு சொல்லக்கூடியது இந்த பிரின்சிபல் பிகம்ஸ். சரிங்களா? சரி இருக்கட்டும், தமிழ் கொஸ்டின்ல 10,050 நம்மளுக்கு கிடைக்கிறது, மொத்தமாக கிடைக்கிறதுங்கிறத குறிக்கிறது. சரிங்களா? தனி வட்டி அது வேற சைட்ல போயிடும். சரிங்களா? அந்த குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கிடைக்கும் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இது கிடைக்கிறது 10,000, அந்த அசல் நம்மளுக்கு 10,050 கிடைக்கிறது அப்படின்னா மொத்தமா அசலும் வட்டியுமாக சேர்ந்து கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதை எப்பவுமே நீங்க குழப்பிக்க கூடாது. சரிங்களா? சரி இருக்கட்டும், இப்போ மேல பார்த்த மாதிரியே தான் அசல் எவ்வளவு, அசலை காண்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இங்க நம்மளுக்கு அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு மேல நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்னதுங்க, P = SI × 100
by n into r சரிங்களா. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI equal to PNR by 100 தான் இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் சரிங்களா, வேற எதுவுமே கிடையாது. இப்போ திரும்பியும் நம்மளுக்கு NR எல்லாமே இருக்குது, ஆனா SI மட்டும் தெரியல. இங்க அமௌண்ட் கொடுத்துருக்கறதுனால அமௌண்ட்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A equal to P plus SI சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு A என்னது 10050 equal to P என்னது P அப்படி போட்டுக்கோங்க பிளஸ் SI தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. SI தான் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை, அதனால SI மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு P வலது பக்கம் கொண்டு சரிங்க இடது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப 10050 மைனஸ் P ஈக்குவல் டு SI சரிங்களா. இப்போ SI இருக்க இடத்துல எல்லாம் 10050 மைனஸ் P சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P ஈக்குவல் டு SIக்கு பதிலாக 10050 மைனஸ் P இன்ட்டு 100 பை Nக்கு பதிலாக 5 வருடம் இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 10 சரிங்களா. அப்போ ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 5 5 ஈரஞ்சா 10. அப்போ எப்படிங்க இருக்கும் நம்மளுக்கு P ஈக்குவல் டு 10050 மைனஸ் P இன்ட்டு 2 இருக்கும் சரிங்களா. 2 மேல இருக்குன்னு நினைக்கிறேன், பாத்தீங்களா 2 இருக்குது. அப்போ இந்த 2 மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போ 2 இடது பக்கம் வரையில P/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஈக்குவல் டு 10050 மைனஸ் P அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ P-ஐயும் மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போ P/2 மைனஸ் P இடது பக்கம் வரல பிளஸ் P ஆகும். ஈக்குவல் டு 10050 சரிங்களா. திரும்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1 into P P 2 into P 2P சரிங்களா பை 2 ஈக்குவல் டு 10050 சரிங்களா இருக்கட்டும். P பிளஸ் 2P எவ்வளோ 3P சரிங்களா பை 2 ஈக்குவல் டு 10050. இப்போ நம்மளுக்கு P மட்டும் தான் தெரியணும், அதனால 3/2 என்ன செஞ்சிருங்க வலது பக்கம் டைரக்டா கொண்டு போயிருங்க சரிங்களா. P ஈக்குவல் டு 50 3/2 வலது பக்கம் போவே இல்லை, 2/3 சொல்லி தலைகீழாக மாறும் சரிங்களா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி இருக்கட்டும். ஓர் 3 3 3 into 3 9 மிச்சம் 1 3 into 3 9 மிச்சம் 1 I 3 15 சைவரம் அடி போட்டுக்கோங்க. அப்போ P ஈக்குவல் டு 3350 இன்ட்டு 2 3350 இன்ட்டு 2 6700 சரிங்களா. அப்போ இங்க அசல் எவ்வளோ 6700 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. சரி பார்த்த கணக்கு போயிருவோமா. என்ன கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க, simple interest on a sum of money is 1/25 of the principal and the number of year is equal to the rate of interest per annum, then the amount after 4 years will be. அதாவது ஒரு அசலுக்குரிய தனிவட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் சரிங்களா. வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு அசல் இருக்குது சரிங்களா, ஒரு அசல் இருக்குது சரி எழுதிக்கிறேன். அந்த அசலிற்கான தனி வட்டியானது, அசலுக்கான தனி வட்டியானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அந்த அசலினுடைய தனி வட்டியானது அந்த அசலினுடைய 1/25 மடங்கு இருக்க சமமா சரிங்களா. இந்த அசலினுடைய இந்த தனி வட்டியானது அசலின் 1/25 மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அசலின் 1/25 மடங்கிற்கு சமம் சரிங்களா. சரி இருக்கட்டும். இன்னொரு இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம்னு கொடுத்துட்டாங்க. வருடத்தின் எண்ணிக்கை நம்மளுக்கு குறிக்கக்கூடாது என்னது n சரிங்களா. என்னும் வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனில் 4 ஆண்டுகளோட முடிவுல நம்மளுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், அதாவது 4 ஆண்டுகளோட முடிவுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா. சரிங்களா அசல் என்ன 4 ஆண்டுகள் சரி n ஈக்குவல் டு இங்க எவ்வளோ 4 ஆண்டுகள் சரியா. அப்போ எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வி. சரி நம்மளுக்கு அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க PNR/100 சரிங்களா. இங்க நம்மளுக்கு அமௌண்ட்டை பத்திலாம் கொடுக்கல, அதனால அந்த ஃபார்முலாவை நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க சரிங்களா. சரி இருக்கட்டும். நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்க கொடுத்துட்டாங்க, இங்க 1/25 இன்ட்டு Pன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ 1/25 இன்ட்டு P ஈக்குவல் டு
பி இங்க நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனா n என்ன கொடுத்திருக்காங்க 6, n-ம் r, அதாவது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n-க்கு பதிலாக இங்க நான் r போட்டுக்கிறேன் சரிங்களா. அப்போ இன்ட்டு 6 இன்ட்டு r சரிங்களா. அந்த 6 அப்படி போட்டுக்கலாம் பை 100 சரிங்களா. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஏதோ கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ அதாவது ஈக்குவல்ட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் மேல, அதாவது நியூமரேட்டர்ல பியும் பியும் எப்படி இருக்கு காமனாக இருக்கிறதுனால, அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால பியையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிவைடுக்கு கீழே 25 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல டிவைடு கீழே 100 இருக்கு சரிங்களா. ரெண்டுமே டிவைடு கீழே தான் இருக்கு. அப்ப இதையும் கேன்சல் பண்ண முடியும், கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ 1 25 25, 4 25 100 சரிங்களா. அப்போ 1 ஈக்குவல் டு r இன்ட்டு 6 r ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 4 மட்டும் இடது பக்கம் கொண்டு போங்க. அப்போ 4 ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு இருக்கும். 4 எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு r ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா r ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. நம்மளுக்கு இங்க r ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. நம்மளுக்கு என்னதான் தேவை, அசல் தான் தேவை சரிங்களா. திரும்பியும் SI ஈக்குவல் டு PNR by 100, அதாவது இந்த r கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலையை நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு இங்க r ஈக்குவல் டு 2 தெரியும், n ஈக்குவல் டு 4 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. மற்றும் அது மட்டும் இல்லாம SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, P இன்டு 1/25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. அப்போ SI ஈக்குவல் டு PNR by 100 அப்படிங்கறதான ஃபார்முலா. SI equal to PNR by 100. இங்க SI க்கு பதிலாக P into 1/25 equal to P க்கு பதிலாக அதான் கண்டுபிடிக்க போறோம். into N க்கு பதிலாக 4 into R க்கு பதிலாக 2/100 சரிங்களா. அப்போ 1 4 4 25 into 4 100 சரிங்களா. அப்போ டிவைடுக்கு ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கமும் டிவைட்ல 25 இருக்கு, அதனால 2 25ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி இருக்கட்டும், நம்மளுக்கு P equal to 2P அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அதாவது முதல் ஆண்டினுடைய அசல் 4வது ஆண்டுல 2 மடங்காக மாறி இருக்கு சரிங்களா. அப்ப ஆப்ஷன்ல இருக்கா, இதுதான் இதற்கான அர்த்தம். ஆப்ஷன் 2 மடங்கு, அசலை போல் 2 மடங்கு. ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிருமா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the simple interest on a certain sum of money for 1/2 years at 12% per annum is 20 less than the simple interest on the same sum for 1/2 years at 10% per annum. Find the sum. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% என்னும் போது 2/1/2 வருடத்தில் கிடைக்கும், அதாவது 2 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% என்னும் போது 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20%, அதாவது ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டியூன்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. அதாவது கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோ, முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க எழுதிக்கலாம் சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12%, ஏதோ ஒரு தொகைக்கு வட்டி வந்துச்சுன்னா அந்த தொகை என்னவாக இருக்கும், அசலாகத்தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த அசல் தான் இங்க ஹெட் சரிங்களா. அந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம அசல் தான் ஹெட். சரி இருக்கட்டும், அந்த அசலுக்கு வட்டி வீதம், வருட வட்டி வீதம் எவ்வளவாக இருக்குதான், 12% இருக்குதான். சரி இருந்துட்டு போட்டோம். எனில் 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வருடம் என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2/1/2 சரிங்களா. அப்போ இந்த அந்த அசலுக்கு, அதாவது அந்த அசலுக்கான ஒரு தனி வட்டி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நான் SI into 1 சரிங்க, SI1ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும், இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தனியா ஒரு வாக்கியம் சரிங்களா. இது இருக்கட்டும், அதே தொகைக்கு, அதே பிரின்சிபல் தான் சொல்லுவாங்க சரிங்களா. அதே தொகைக்கு கோடு போட்டுக்கிட்டுமா, அதே தொகைக்கு வருட வட்டி எவ்வளவாக இருக்குதான், 10% இருக்குதான் என்னும் போது 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன கொடுத்துட்டாங்க, 3 வருடம்னு கொடுத்துட்டாங்க. இப்படி அதே தொகைக்கு 10% வருட வட்டியில 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எப்படி இருக்குதான், முதல் வருடத்துல கிடைக்கக்கூடிய தனி வட்டியில இருந்து 20 ரூபாய் குறைவா கிடைக்குதான் சரிங்களா. அதாவது இது S2 வச்சுக்கிறேங்க. S1ல இருந்து, அதாவது S1ல நம்மளுக்கு, அதாவது 2.5 வருஷத்துல 12% வட்டி வீதம் போடையில நம்மளுக்கு ஒரு தொகை கிடைச்சிருக்கும் சரிங்களா. அதாவது தனி வட்டி நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும். இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்க,
அதே தொகைக்கு 10%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 10% போடல 3 வருஷம் கழிச்சும் நம்மளுக்கு ஒரு வட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு வட்டியை பத்தி தான் சொல்றாங்க. என்ன இந்த வட்டி எப்படி இருக்குதான் ரெண்டாவதா கிடைச்ச, அதாவது ரெண்டாவதா சொல்லியிருக்கக்கூடிய இந்த வட்டி எப்படி இருக்கான், முதலாக சொன்ன இந்த வட்டியை விட 20 ரூபா தான் குறைவாக இருக்குதான். சரிங்களா, இது எப்படி இருக்கா, 20 ரூபா தான் குறைவாக இருக்குதான். சரிங்களா, அப்போ இந்த அதாவது முதல் தனி வட்டி இருக்கு இல்லையா, இந்த முதல் தனி வட்டியில இருந்து ரெண்டாவது தனி வட்டியை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 20 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, ரெண்டுத்திற்குமான டிஃபரன்ஸ் தான் என்னது, 20 ரூபாய். அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த தனி வட்டியானது 20 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும், இதை விட 20 ரூபாய் அதிகமா இருக்கும். சரிங்களா, இது ரெண்டு தான் இதற்கான ரிலேஷன்ஷிப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரிலேஷனை தான் நம்ம மேத்தமெட்டிக்கலா எழுத போறோம். சரிங்களா, அதாவது இந்த 2 வருடத்திற்கான தனி வட்டி எவ்வளவு, வட்டி வீதம் எவ்வளவு, 12%. அப்போ இதுதான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த தனி வட்டியில இருந்து 3 வருடம் 10% வட்டி வீதம் போட்ட 3 வருடத்திற்கான தனி வட்டியை கழிக்கையில நம்மளுக்கு 20 ரூபாய் எப்படி இருக்கு, குறைவாக இருக்குது. சரிங்களா, அப்போ தனிவட்டி, முதல் தனிவட்டி மைனஸ் ரெண்டாவது தனிவட்டி எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், 20 ரூபாய் குறைவாக கிடைக்குது. சரிங்களா, குறைவா குறியக்கூடிய சிம்பிள் தான் என்னது, மைனஸ். சரிங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு தான், கொஞ்சம் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். இப்போ இதையும் டிஃபரெண்ட் பாக்குறதுக்காண்டி பேர் கொடுத்துவோம். சரிங்களா, R1 N1 R2 N2. சரிங்களா, அசல் சேம் தான். சரிங்களா, இருக்கட்டும். சரி, SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா நமக்கு என்னது, PNR/100. சரிங்களா, சரி அப்போ SIக்கு P ரெண்டுத்திற்குமே சமம் தான். பிரின்சிபல் SI1க்கும் சமம் தான், SI2க்கும் சமம் தான். சரிங்களா, அப்போ P இன்ட்டு என்னது, சரிங்க முதல்ல ஃபார்முலா எழுதிக்கணும். சரிங்களா, N1 இன்ட்டு R1/100 மைனஸ் P இன்ட்டு சமம் தான், பிரின்சிபல் சமம் தான், N2 இன்ட்டு R2/100. சரிங்களா, ஈக்குவல் டு -20. சரி இருக்கட்டும். அப்போ இங்க P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P அப்படி வச்சுக்கோங்க. மற்றும் N1 இங்க என்னதுங்க, 2, அதாவது 2/1/2. சரிங்களா, மேல பாருங்க, N1 என்னது 2/1/2. அப்போ கலப்பு பின்னமா இருக்கிறத நம்ம சம பின்னமாக முதல்ல மாத்தணும். சரிங்களா, அப்போ 2 × 2 4, 4 × 1 4 + 1 எவ்வளவு, 5/2. சரிங்களா, இதை மாத்திடுவோமா, 3 × 2 6, 6 + 1 7/2. சரிங்களா, அப்போ இங்க N1 என்னது 5/2. சரிங்களா, N1 5/2 மற்றும் R1 எவ்வளவுங்க, R1 12. சரிங்களா, அப்போ 12/100. சரி இருக்கட்டும். மைனஸ் P சேம் தான் இன்ட்டு N எவ்வளோ 7/2. இப்பதான் பார்த்தோம், 7/2 இன்ட்டு R2 என்னதுங்க, R2 10. சரிங்களா, 10%. அப்போ 10/100. சரிங்களா, ஈக்குவல் டு, சரி இது 100 ஈக்குவல் டு 20 -20. சரிங்களா, சரி இருக்கட்டும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், P இன்ட்டு 5/2 இன்ட்டு 100 இன்ட்டு 12 அப்படின்னு எழுதிக்கலாமா, மைனஸ் P இன்ட்டு 7 இன்ட்டு 10/2 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். எப்படி இப்படி டைரக்டா போட்டோன்னு வேணா செஞ்சு காமிக்கிட்டுமா, குழப்பாம இருக்காண்டி செஞ்சு காமிச்சிடுறேன். P இன்ட்டு 5/2 இன்ட்டு 12 கீழே 100 இருக்கு. அப்போ 100/1 இருக்கும். சரிங்களா, இப்போ இது மேல வரையில தலைகீழாக மாறும், 1/100 மாறும். அப்போ இதை காமனா போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ 2 × 100 போட்டுக்கலாம். அப்போ அதை தான் போட்டிருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. P இன்ட்டு 5 × 12/2 × 100. சரிங்களா, அதான் போட்டிருக்கோம். சரி இருக்கட்டும். இப்போ கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணிடுவோமா, 1 5 5 2 10 0 அப்படி போட்டுக்கலாம். 1 2 2 6 2 12 ஒரு 0 ஒரு சரி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 20 இருக்கட்டும். சரிங்களா, இங்க 20 இருக்கட்டும், எனக்கு கேன்சலும் பண்ண முடியாது. சரி இருக்கட்டுமே. அப்போ P இன்ட்டு 6/20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், மைனஸ் P இன்ட்டு 7/10 இன்ட்டு 2 20 ஈக்குவல் டு -20. சரிங்களா, சரி அப்போ இது ரெண்டு பக்கமும் டிவைட்ல, அதாவது டினாமினேட்டர்ல காமனாக இருக்குது. சரிங்களா, அப்போ டிவைடுக்கு கீழே 20 காமனா போட்டுக்கலாம். அப்போ 6P - 7P, அதாவது 6ல இருந்து 7 கழிச்சோம்னா -1P அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, ஈக்குவல் டு -20. மைனஸ்க்கு, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் காமனா இருக்கிறதுனால மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ P ஈக்குவல் டு 20 மட்டும் வலது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப 20 × 20 400. சரிங்களா, அப்ப அசல் எவ்வளோ 400. கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு தான், ஈஸி தான்.
ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான் சரிங்களா. இப்போ அசல் 400 ரூபா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.